ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ புரோட்டாஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. ஸோ இனிமேல் சூப்பராக வீக்கெண்டில் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லேயர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி செய்கிறது, என்ன மெஷர்மெண்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டை, லவங்கம் இதெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம்னோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது மல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக பெப்பரும் ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி செய்யும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த இஞ்சி பூண்டை ரீப்ளேஸ் பண்ணி இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க ஸ்பைஸ் மசாலாவை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா 4 பெரிய ஆனியன் எடுத்து நல்லா ஃபைன் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தக்காளியும் 4 தக்காளி எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய குக்கர் எடுத்து கொஞ்சம் ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணிவிட்டு பே லீவ்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, பிரியாணி இலை மட்டும். ஏன்னா நம்ம பட்டை, லவங்கம் இதெல்லாம் நம்ம அரைக்கும் போது அந்த மசாலாலேயே ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு ஒன்று சேர்ந்து வரும்போது நம்ம இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா 500 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் வித் போன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1/2 kg சிக்கனுக்கு 1/2 kg ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் வந்து ஜீரக சம்பா ரைஸ். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கன் வந்து ஒரு 70 to 80% குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணணும். ஸோ இது ஈஸியாக குக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, குக்கரில் லைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சிக்கன் வந்து சூப்பராக குக் ஆகிடும். ஸோ இந்த சிக்கன் குக் ஆகிற டைமில் நம்ம அரிசியை சோக் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி தனியாக வடிச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே 1/2 kg ரைஸ் சோக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பெரிய பவுல் எடுத்து அதில் வந்து தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு உப்பும் ஆட் பண்ணி நம்ம சோக் பண்ணியிருந்த ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ரைஸ் வந்து 80% குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ 80% குக் ஆனதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி ரைஸை எடுத்துருங்க. ஸோ அந்த நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ண வாட்டரையும் வந்து டிஸ்கார்ட் பண்ணாமல் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு இன்கேஸ் தண்ணி பத்தலை அப்படின்னா இந்த வாட்டர் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனும் சூப்பராக குக் ஆகி எல்லாம் இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ நான் எந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணல, ஜஸ்ட் தட் அந்த சிக்கனோட தண்ணிலேயே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வரும். இந்த ஸ்டேஜில் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 to 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு லெமனை வந்து இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம ஏற்கனவே குக் பண்ணி, அதாவது 80% குக்கான ரைஸை வந்து இந்த கிரேவியோட, இந்த பிரியாணி மசாலாவோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் வந்து நம்ம ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணோம்னா ரைஸ் வந்து ஈஸியாக உடஞ்சிரும். ஸோ ஜஸ்ட் தட் கார்னர்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கரண்டியை வச்சு ஜஸ்ட் தட் இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ரைஸ் உடையாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க ரைஸோட மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து லிக்விட் நமக்கு தெரியணும், அந்த தண்ணி வந்து இருக்கணும். ஸோ தட் அந்த 20% ரைஸ் குக் ஆகிறதுக்கு அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் கீ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு மேலே விசில் போட்டு 15 மினிட்ஸ்க்கு தம் விட்டுருங்க. சூப்பராக ரைஸ் வந்து குக் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி வேணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க, அதாவது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க அந்த கஞ்சை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 15 மினிட்ஸ் தம் வச்சதுக்கப்புறமா பிரியாணி வந்து சூப்பராக இந்த மாதிரி ரெடியாக இருக்குங்க. நான் வந்து ஸ்பைஸுக்கு பார்த்தீங்கன்னா சில்லி, க்ரீன் சில்லி வந்து நம்ம பேஸ்ட் அரைக்கும் போதே க்ரீன் சில்லியும் பெப்பரும் ஆட் பண்ணியிருப்பேன். சில பேருக்கு வந்து இந்த சில்லி பவுடரோட ஃப்ளேவர் பிரியாணியில் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் க்ரீன் சில்லியை ரீப்ளேஸ் பண்ணி சில்லி பவுடரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் அதில் கொஞ்சமாக உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஸோ உங்களுக்கு அத்தன்டிக்காக நீங்கள் அந்த
தலப்பாக்கட்டி பிரியாணி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக க்ரீன் சில்லியை மட்டும் போட்டு ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக வேணால் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூப்பராக ரொம்ப பாஷாக இல்லாமல் நம்ம கிராமத்து ஸ்டைலில் அழகாக ஒரு தயிர் பச்சடி செஞ்சு இதோட சர்வ் பண்ணி பாருங்கள். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். யூஸ்வலி நம்ம செய்கிற பிரியாணியை விட இந்த பிரியாணிக்கோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ எப்போவாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பிரியாணி சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.